ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு சைடிஷ், நிறைய சத்துக்கள் உள்ளது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த டிஷ்ஷை எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நிறைய பேர் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், பிரியாணி இலை, ஓல் ஸ்பைசஸ்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸு பல்லாரி அதை பொடியாக கட் பண்ணியிருந்தேன், அதை இதோட போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர் ரெசிபி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், என்னடா இவ அதிசயமாக போடுறாலான்னு நினைக்காதீங்க. பிகினர்ஸ் யாராவது என் வீடியோ பார்க்க மாட்டிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நைஸாக அரைச்சது அதையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இப்படி பச்சையாக எல்லாத்தையும் அப்படியே அரைச்சி சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கூட நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சும் இந்த மாதிரி தாளித்து சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பச்சையாகவே அரைச்சி உள்ளே போட்டு இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி சத்தையெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி ட்ரையாக வந்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவு தயிர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட்டி இல்லாமல் அடித்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் போல் காஷ்மீர் மிளகாய் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் போல் மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள், அது எல்லாத்தையும் தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டோடு உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இதில் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு மீடியம் சைஸு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றுன அந்த இதை காணும், எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில. நான் கேமரா ஆன் பண்ணாமல் விட்டுருப்பேன் போல் இருக்குது. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கத்தில் பன்னீர் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா அதை எடுத்து வெளியே வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்புத்தூளும் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் தோசைக்கல்லில் போட்டு அது வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அது ரொம்ப எல்லாம் ஹார்டாக வர அளவுக்கு வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் சட்டுன்னு போட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் இந்த பன்னீரில் மசாலா எல்லாமே இறங்கணும். ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். செம்ம சூப்பரான ஒரு பன்னீர் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் கஸ்தூரி மேத்தி அதை லைட்டாக கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் கரம் மசாலா பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். முதலே போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி இதை போட்டு எடுத்தோம்னா ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்பாத்திக்கும் சாதத்துக்கு கூட இதை வச்சுக்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக எப்பயுமே சமைச்ச உடனே சாப்பிடாமல் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட சொல்லுவேன். அப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்கியூப் அளவு பட்ரு உள்ளே போட்டு மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து சாப்பிடுங்க. நன்றி.